ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேப்ல ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன? ஓகே. அண்ட் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்? ஓகே. ஸ்ப்ரெட்ஷீட்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஹாரிசான்டல் ரோஸ் அண்ட் வெர்டிகல் காலம்ஸ். ஓகேவா? ஹாரிசான்டல் ரோலையும் வெர்டிகல்ல ஒரு காலத்தையும் என்ன பண்ணுவாங்க, அதால தான் அது என்ன பண்ணும் ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்கப்படும். தட் இன்டர்செக்ட் டு ஃபார்ம் இண்டிவிஜுவல் செல்ஸ். ஓகேவா? அது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்ஸையும் ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்னா என்னன்னா, அந்த செல்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸு, டேட்ஸு, டைம்ஸு, ஃபார்முலாஸ் ஆர் ஃபங்ஷன்ஸ் எதனால என்ன பண்ணும், அந்த இண்டிவிஜுவல் செல்ஸ் ஆப்பரேட் அதோட ஃபங்ஷன்ஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாரி ஈச் காலம் இன் எ ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் ஐடென்டிஃபைட் பை எ லெட்டர் ஆர் குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஸ்ப்ரெட்ஷீட்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லெட்டர் வச்சுக்கலாம். இல்ல குரூப் ஆஃப் லெட்டர் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், அத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரியான எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஹேஸ் எத்தனை காலம் இருக்கும் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல அப்படின்னா 256 காலம் இருக்கும். ஓகேவா? அதை எப்படி லேபிள் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்பபெட் நம்பர் ஏல இருந்து ஃபோர்த், ஓகே, ரோமன் லெட்டர் 4 வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்ப்ரெட்ஷீட் என்ன பண்ணுவாங்க, அலைன் பண்ணுவாங்க. அண்ட் ஈச் ரோ இன் எ ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் ஐடென்டிஃபைட் பை அ நம்பர். ஓகேவா? காலம் எப்படி அப்படின்னா ஏல இருந்து 4 வரைக்கும் இது பண்ணுவாங்க. ரோ எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, நம்பர் மூலமா ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த நம்பர் எப்படி இருக்கும்? இந்த ரோ இன் எ செல்ஸ் ஆர் நம்பர்ட் ஃப்ரம் 1 to 65536. ஓகே. அப்படின்ற நம்பரால நம்ம என்ன பண்ணுவாங்க, அத அலைன் பண்ணுவாங்க. அண்ட் ஈச் செல் இன் எ ஸ்ப்ரெட்ஷீட் இஸ் ஐடென்டிஃபைட் பை த காலம் அண்ட் ரோ ஹூஸ் இன்டர்செக்ஷன் இட் இஸ். ஓகே. இப்போ இந்த செல்ல எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ டெஸ்க்டாப். இந்த விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸ்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணி இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ண போறேன். இது என்னது ஸ்டார்ட் மெனுப்பா. ஸ்டார்ட் மெனு பக்கத்துல டைப் ஹியர் டு சர்ச் இருக்குல்லையா, அதுல போய் நீங்க என்ன பண்ணுங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுக்கல, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007 இதை நான் டச் பண்ணி என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதாப்பா. திஸ் இஸ் என்னது ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்பாங்க. இதில் என்னென்னா அந்த காலம் பாக்ஸாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னென்னா காலம், இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். இதில் ஹரிசாண்டலில் உள்ளதெல்லாம் ரோஸ் அண்ட் வெர்டிக்கலில் உள்ளது எல்லாமே என்னது காலம்ஸ். ஓகே. ஸோ இந்த என்ன பண்ணுறாங்க, ஈச் காலம்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த காலம் ஏலேருந்து ஆரம்பித்து ரோமன் லெட்டர் 4 வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் இந்த லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ரோ இன் எஸ் ரெப்ரசன்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா 1லேருந்து ஆரம்பிச்சு 6000 எனது 65,536 என்ன இருக்கும், நம்பர்ஸால் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோ எல்லாமே நம்பரால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். காலம்ஸ் எல்லாமே என்னது ஏலேருந்து ரோமன் லெட்டர் 4 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அலைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு செல் இருக்குது பார்த்தியா, இதை நான் டிக் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த க்ரீன் கலரில், இப்போ நான் அந்த ஒரு ப்ளூ ப்ளஸ் சிம்பிள் ஒரு ப்ளூ, இந்த க்ரீன் அது பிளாக் கலரில் வருது, அந்த ப்ளஸ் சிம்பிள் பிளாக் கலர். இதுதான் என்னென்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரோ இந்த A5 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த செல்லை எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க, அந்த A5 அப்படின்ற நம்பரால ஐடென்டிஃபை லெட்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் லெட்டர்ஸால் என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கேன் கண்டெயின் த மல்டிபிள் ஒர்க் ஷீட். ஓகே. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஒர்க் ஷீட் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை பை a tab at the bottom of the ஒர்க் ஏரியா. அண்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கேன் ஹேவ் அப் டு 256 ஒர்க் ஷீட். ஓகே. எது வரைக்கும் நம்ம பண்ணலாம், 256 ஒர்க் ஷீட் வரைக்கும் நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஒர்க் ஷீட் வந்து ஷீட் 1, இது என்னன்னா ஷீட் 2, இது என்னது ஷீட் 3. ஸோ 3 ஒர்க் ஷீட் நான் இதிலே என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம், ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஷீட் 4, ஷீட் 5, இந்த மாதிரி எத்தனை வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா 256 ஒர்க் ஷீட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பண்ணலாம். ஓகேவாப்பா? இப்போ நல்லா புரிஞ்சு நினைக்கிறேன். ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன, ஒரு ஹரிசாண்டல் ரோஸும் வெர்டிக்கல் லைன்ஸும் என்னது சேர்ந்த ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸ்க்கு பேர் தான் என்னது ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்பாங்க. அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன இருக்கலாம், அந்த இண்டிவிஜுவல் செல்ஸில் நம்பர்ஸ் இருக்கலாம், டேட்டாஸ் இருக்கலாம், இல்லை டைம் இருக்கலாம், ஃபார்முலாஸ் எதுனாலும் இருக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் இந்த இருக்குல்லப்பா, இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டாஸ், ரிவ்யூ, வியூவில் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ். ஓகே. ஃபார்மேட்டிங் டூல் பார்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அலைன்மெண்ட்டு, இந்த போல்டு, இட்டாலிக்கில் மாற்றுறது செய்கிறது, இந்த மாதிரி ஃபார்மேட்டை மாற்றக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ்க்கான டூல் பேர் என்னன்னா ஃபார்மேட்டிங் டூல் பார். ஓகே. அதே மாதிரி இந்த அலைன்மெண்ட், இந்த கேபிட்டல் லெட்டரில் மாற்றணுமா, இல்லை வேற எங்கேயும் ஸ்மால் லெட்டர்ஸில் மாற்றணுமா, இந்த இதெல்லாம் என்னமா அப்படின்னா என்ன மாதிரியான இந்த டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார். ஓகே. இப்போ நம்ம எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் போட்டிங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய என்ன இருக்குது, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அந்த காலம்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் டேட்டா, டைம் எதனாலும் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அதை காலம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஏன்ற நம்பர்லேருந்து
அதே மாதிரி அல்ஃபாபெட் ஏலேருந்து ரோமன் லெட்டர் 4 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதை டினோட் பண்ணுவாங்க. ஐ மீன் வெர்டிக்கல் அந்த ரோஸ் வந்து காலம் வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ரோஸ் வந்து என்னது நம்பர்ஸாக தான் இருக்கும். அது 1லேருந்து எவ்வளோ 65,536 வரைக்கும் இருக்கும். இதில் எத்தனை ஷீட்னாலும் நம்ம என்ன மல்டிபிள் ஸ்ப்ரெட் ஷீட், இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் மல்டிபிள் ஷீட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் பண்ணால் 256 ஸ்ப்ரெட் ஷீட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பாருங்கப்பா. இது திஸ் இஸ் வந்து ஆஃபீஸ் பட்டன். இந்த ஆஃபீஸ் பட்டனில் போய் நம்ம என்ன பண்ணலாம், நியூன்னு கொடுத்தோம்னா ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வந்து இது பண்ணி எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஏதாவது ஒரு டேட்டா எழுதியிருக்கேன் அப்படின்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே சேவ் கொடுத்தோம்னா அது எந்த ஃபைல் நேமில் போய் சேவ் ஆகணுன்றது சொல்லி அங்கே கொடுத்துரும். ஓகே, அதே மாதிரி நான் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து சேவ் பண்ணுங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த ஆஃபீஸ் பட்டனில் போய் பிரிண்ட்னு ஒரு இது இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுக்கிறதுக்குள்ள நான் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா அந்த பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அதனுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி வந்து சேவ் பட்டன் தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களப்பா ஒரு ப்ளூ கலரில், அது என்னன்னா சேவ் பட்டன் தான். இல்லை என்னென்ன இருக்குது வேறு, இன்சர்ட். இன்சர்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்ம இங்கேயே. ஸோ இந்த டேபிளுக்கு வந்து என்ன இருக்குது, அது ஏ1ன்றதுல இருக்குது. அந்த எக்ஸ்டென்ட் இருக்கிற வாட் இஸ் த டேட்டா யூஆர் டேபிள் அப்படின்னா இந்த மாதிரி கிட்ட கொடுத்தோம்னா அந்த டேபிளில் அந்த டேட்டா வந்து என்ன ஆகிடும், என்ட்ரு ஆகிடும். அதான் காலம் 1ல் என்ன டேட்டா இருக்குது அந்த டேட்டா வந்து என்ட்ரு ஆகிடும். ஓகேவாப்பா, அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட்டில் என்ன டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேபிளில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேபிள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த கலரில் மாறி இருக்கும். நான் என்ன கலர் வைக்கிறேனோ பிளாக் கலர் வச்சா பிளாக் கலர், ப்ளூ கலரில் வச்சா ப்ளூ கலர், ரெட் கலர் வச்சா ரெட் கலர், க்ரீன் கலரில் வச்சா க்ரீன் கலர், வயலட் கலரில் வச்சா வயலட் கலர், அந்த மாதிரி கலர் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலம் மட்டும் இது பண்ணணுமா, இல்லை லாஸ்ட்டு காலம் இது பண்ணணுமா, இல்லை பேண்டட் காலம்ஸ் இது பண்ணுமா அப்படின்றது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது இன்செர்ட்டில் போய் டேபிள் கொடுத்தோம்னா நிறைய. அது மாதிரி கிளிப் ஆர்ட் அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, கிளிப் ஆர்ட்டில் போய் நான் இந்த சர்ச்சில் போய் டாக்குன்னு கொடுத்து கோன் கொடுத்தேன்னா அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் வரும். இந்த பிக்சர் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம எங்கே அந்த பிக்சர் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவாப்பா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கூட்டினா கூட்டிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அந்த பிக்சருக்கு இந்த மாதிரி வச்சோம்னா இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸில் போய் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரைட்னஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் அது நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீகலர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ரீகலர் நீங்கள் இந்த மாதிரி கலர் பண்ணுறீங்களா, இல்லை இப்படி பண்ணுமா எப்படி பண்ணுமா, நம்ம நான் ஒரு கலர்லையும் வைக்க வைக்க அங்கே சேஞ்சஸ் நடக்குது தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீகலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணணும் எனக்கு பிக்சரை அப்படின்னா எந்த பிக்சரை செலக்ட் பண்ணும் அப்படின்னு, அதாவது இதில் நிறைய பிக்சர் இருக்குது அப்படின்னா ஏதாவது அப்ளை டு செலக்டட் பிக்சர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை சுருக்கிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சேஞ்ச் பிக்சர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது பிக்சர் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்க பிக்சர்ஸ் வரும். இது தவிர்த்து உங்கள் மெமரியிலே எதுலேயோ ஏதாவது பிக்சர்ஸ் வரும், அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பவர் என்னது, பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட் வந்து மார்ஜின் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நார்மலாக இருந்தால் போதுமா, இல்லை வந்து வைடாக வேணுமா, இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது வச்சுக்கலாம். இப்போ இங்கே வைடாக வேணும்னா இந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஓரியன்டேஷன்ஸ் வந்து போர்ட்ரேட்டில் வேணுமா இப்படி, இல்லை எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்னு கொடுத்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடும். ஓகேவாப்பா, இப்போ நான் அந்த பிக்சரை எடுத்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, சைஸ் வந்து லெட்டரில் இருக்கணுமா, அந்த பாருங்க மாறுது, சேஞ்சஸ் தெரியுது அவங்களுக்கு. என்ன மாதிரி சைஸ் வேணும், A4 சைஸ் வேணுமா, இல்லை A3 சைஸ் வேணுமா, உங்களுக்கு A4 சைஸ் கொடுத்தீங்கன்னா A4 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை என்னது காமிக்கும். ஓகே, இப்போ என்னென்னா பிரிண்ட் ஏரியாவில் இந்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரேக் வேணும், நான் பேஜை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிரேக் பண்ண போகிறேன், 2 பேஜாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கலாம், இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஹைட்டு வித்து இதெல்லாம் நான் கூட்டணும், செல்லோட ஹைட்டு வித் எல்லாம் கூட்டணும் அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அதே மாதிரி ஃபார்முலாஸ், இப்போ இந்த செல்லில் வந்து நான் என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். இப்போ இன்ஷர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் போய் சம் பண்ணலாம் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன ஃபங்க்ஷன்றதை நீங்கள் இங்கே டச் பண்ணீங்க அப்படின்னா ஓகே கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிராங்க, டிஸ்பிளே அங்கே கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எந்தெந்த வேல்யூவும் கவுண்ட் பண்ணணும். இப்போ நான் 5ன்னு ஒரு நம்பர், 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவாப்பா, ஸோ இதில் வந்து வேல்யூஸ் 3 வந்து என்ன பண்ணுறேன், 7. இதை நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆட் ஆகி ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேவா, இன்சர்ட் மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது, பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸ் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் வேணுமா, இல்லை ஹரிசாண்டல் வேணுமா, எதுனா ஒன்று நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெக்டாங்குலர்.
இந்த மாதிரி ஷேப்பு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. எடிட் ஷேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் த ஷேப், ஏதாவது சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாச்சும் இந்த மாதிரி மாறிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இது பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலம். காலம் வந்து இந்த மாதிரி காலம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி இந்த பார் சார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாதிரி சார்ட் டைட்டில் வேணும் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இந்த சார்ட் லே அவுட் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த வியூவில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வியூ பண்ணிக்கலாம். ஓகே. சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைனில் வந்து இந்த லைன் வேணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சார்ட்டோட லைன் இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக எனக்கு வேணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் என்ன இருக்கும், இறங்கும் ஏறும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து லைன் சார்ட். இது நம்ம எப்படின்னா 3D லைனில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பை சார்ட்டில் வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி ரவுண்ட் சிம்பிள் நான் பை சார்ட்டில் காமிக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்குது. நம்மளுடைய இல்லைன்னா ஒரு வீட்டோட பட்ஜெட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பை சார்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே. எவ்வளோ வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ இது பண்ணணும், அகாமடேஷன்ஸ் எவ்வளோ இது பண்ணணும், அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கணும், அது மாதிரி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எதுனா வந்து எவ்வளோ இருக்குன்றது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார்ட், பார் சார்ட்டு, பை சார்ட், லைன் சார்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏரியா வந்து எப்படின்னா 2 டைமென்ஷனல் ஏரியா அப்படிங்களா, இல்லை 3 டைமென்ஷனல் ஏரியாலாம் இப்படி பண்ணிக்கலாம் சார்ட். ஸ்கேட்டரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேட்டர் இது பண்ணிக்கலாம். இது அது நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரு எக்ஸல் ஷீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனில் நிறையா இது இருக்குது. இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், இப்படி இப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டாட் இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அது மாதிரி சார்ட்டோட டைப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து பிரமின் மாதிரி வேணும், இல்லை இந்த மாதிரி வந்து கோன் மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணி இப்படி ஓகே கொடுத்தோம்னா இந்த கோன் ஷேப்பில் வந்துடும். ஓகேவாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்செர்ட்டில் வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஹெடர் அண்ட் ஃபுட்டில் ஹெட்டரில் வேறு மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹெட் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ சௌடாமியா பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெடரில் வேணும் அப்படின்னா ஹெடரில், ஃபுட்டரில் வேறு ஏதாவது டைப் பண்ணணும், இல்லை ஹெச்ஓடியோட சிக்னேச்சரில் பிரின்சிபல் மேடமோட சிக்னேச்சர் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸில் வர சிம்பிள்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ், அதுக்கடுத்து ஓம்ஸு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். ஹென்ரி, மைக்ரோ ஹென்ரி, மில்லி ஹென்ரி, ஆம்பியர், அந்த மாதிரி எப்சிலான், இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்கும். பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இந்த சிம்பிளாக வேணும் அப்படின்னா இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணி இப்போ இந்த சிம்பிள் வேணும் இதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக் இன்சர்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே போய் என்ன ஆகிடும், இன்சர்ட் ஆகிடும். ஓகே. இப்போ நான் 3ன்னு சொல்லி கொடுத்தனால அது வந்து என்ன இருக்குது, 3ன்னு சொல்லி இன்சர்ட் ஆகிடுது. இந்த மாதிரி எதுனா நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபார்முலாஸில் நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போய் நீங்கள் ஃபார்முலாஸ் ஏதாவது கொடுத்து ஒரு பெரிய ஃபார்முலாவை வந்து அந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை 2 நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணணும்னா A + B, A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து டைப் பண்ணால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது டேட்டா கொடுக்கணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். ரிவ்யூஸ் ஏதாவது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். நம்ம ஸ்பெல்லிங் பார்க்கணும், ரிசர்ச் பார்க்கணும் அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம். லே அவுட் வந்து இப்படி லே அவுட் என்ன மாதிரி லே அவுட், சார்ட்டோட லே அவுட் ஏதாவது மாற்றணும், சார்ட்டோட வால் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கிற மாதிரி நம்மலாம் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டாஸ் ஏதாவது கொடுக்கணும்னா பேஜ் லே அவுட்டில் என்னென்னலாம் இருக்குன்னா ஓரியன்டேஷன், சைஸு, அதே மாதிரி அலைன் எப்படி பண்ணணும், அலைன் டாப் டு அலைன் பண்ணணுமா, இல்லை கிரிட் ஷேப்பில் பண்ணணுமா, இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தீம்ஸ் எதாவது மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தீம்ஸ் ஃபாண்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வியூவில் ஜூம் பண்ணணும் அப்படின்னா அதை ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் ஆப் கொடுத்துறீங்க அப்படின்னா எவ்வளோ ஜூம் பண்ணணும்னா 100% அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அது ஜூம் ஆகிக்கிறோம். ஓகே. ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா, இல்லை ஆஃப் ஸ்க்ரீன் வேணுமா, பேஜ் லே அவுட் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுமா, இல்லை வேறு மாதிரி இருக்கணும், இல்லை பேஜ் பிரேக் ப்ரிவியூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் பண்ணி கொடுக்கும் ப்ரிவியூ. அதை நீங்கள் பார்த்துட்டு அது ஓகேனா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா முதல்ல உள்ள மாதிரி வந்துடும். ஓகேவாப்பா? ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து இதில் எஸ்கேப் பட்டன் கீபோர்டில் அடைச்சி பண்ணிங்க அப்படின்னா திரும்ப பரவழி அது மாதிரி வந்துடும். ஃபார்முலா பார் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பார் என்னன்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஏதாவது இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைப் பண்ணலாம். நம்ம இங்கே டைப் பண்ண ஒவ்வொன்றும் இங்கே டைப் ஆகும். இப்போ நீங்கள் இந்த பாக்ஸில் வச்சு இப்போ நான் ABCD இப்படி நான் டைப் பண்ணுறேன்னா இது எங்கே டிஸ்பிளே ஆகுது, இங்கே மேலே இது இருக்குல்ல, இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இதில் டெலீட் ஆகிறதுக்காக இங்கேயும் டெலீட் ஆகும். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து என்னது எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டோடைய ஷார்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸை நான் காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை பேஸ்ட் பண்ணலாம் இன்னொரு வேல்யூஸில். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செல்லை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய சார்ட் இருக்குது. இன்ஷர்ட் மெனுவில் போய் நிறைய விதமான சார்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த விதமான சார்ட் நம்மளுக்கு வேணுமோ அதை ப்ரெஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
அத ஒரு தடவ பிரஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதோட வியூ காமிக்கும். இது ஓகே அப்படிங்கும்போது ஓகே குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சார்ட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெறைய சார்ட் ஆப்ஷன் கிரிட் லைன்ல வேணுமா, லெஜெண்ட் டேப் வேணுமா, இந்த மாரி எதுனாலும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம சார்ட்டோட லொகேஷன்ஸ் வந்து நம்ம என்னது கிளிக் பண்ணிக்கலாம். சார்ட் எடுத்தா அந்த சார்ட்ட போய் அந்த ஷீட் போய் எந்த லொகேஷன்ஸ்ல போய் இதாகணும் அப்படின்றத குடுத்துட்டு ஃபினிஷ் குடுத்தோம்னா ஃபினிஷ். அது மாரி ஃபில் கலர்ஸ் குடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், கலர்ஸ் ஏதாவது குடுத்து ஃபில்லப் பண்ணா ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு ஃபார்முலாஸ் வந்து கிரியேட்டிங் அண்ட் யூசிங் த ஃபார்முலாஸ். ஒரு ஃபார்முலாஸ் கிரியேட் பண்றது, அத யூஸ் பண்றது ஃபார்முலாவ. ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண ஒரு செல் வந்து எந்த மாரி டேட்டாஸ் வந்து அதுல வந்து எப்படி வந்து ஷார்ட் பண்ணி இது பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ம் under the editing group, press the short and filtering button. Select the order if you want to data to be shorter. எந்த ஆர்டர்ல வந்து டேட்டா உனக்கு வந்து ஷார்ட் ஆகணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இல்ல ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் இது ஆகணுமா, அந்த மாதிரி நம்ம என்னனாலும் என்னது பண்ணிக்கலாம். ஓகே. ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ட்ராப் டவுன் மெனூஸ்ல போய் நெக்ஸ்ட் இது பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல் வந்து ஹெட்டிங்க்கு போயிடும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது வேண்டாம் அப்படின்னா அன்வான்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதை நல்லா கோத்ரூ பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் எங்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.